திருவெம்பாவை பாடல் 14. நாம் நீராடும் போது நம் மனதில் நல்ல சிந்தனைகள் மட்டுமே ஓட வேண்டும். கீழ்த்தரமான எண்ணங்களுக்கு நம் மனது இடம் தரக்கூடாது. நமச்சிவாய என சிவபெருமானின் நாமத்தை நாம் சொல்லும் போது நம் அன்றைய பணிகள் வெகு சிறப்பாகும் என மாணிக்கவாசகர் தம் 14வது திருவெம்பாவை பாடலில் உரைக்கிறார். பாடல்: காதார் குழையாட பைம்பூன் கலநாட கோதை குழலாட வண்டின் குழாமாட சீத புனலாடி சிற்றம்பலம் பாடி வேத பொருள் பாடி அப்பொருளாமா பாடி சோதி திறம் பாடி சூழ்கொன்றை தார் பாடி ஆதே திறம் பாடி அந்தம் ஆமா பாடி பேதேத்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளை தன் பாதத்திறம் பாடி ஆடேலோரிம்பாவா. ஆண்கள் அணிந்துள்ள குழை என்னும் காதணிகள் தண்ணீரில் ஆட, பெண்களின் கூந்தலும் ஆட. ஆண்கள் அணிந்த பசிய பொன்னால் ஆன அணிகளும் ஆடவும், பெண்களின் கூந்தலில் உள்ள மலர்களில் வாசனை கருதி அதை முகர வரும் வண்டுகளும் ஆடவும், இவ்வாறு நாம் நீராடும் போது சிற்றம்பலத்தில் நடனமாடும் கொன்றை மலரை அணிந்த முதலும் முடிவும் இல்லாத இறைவனின் புகழை பாடி நாம் நீராட வேண்டும். மனதில் எந்தவிதமான கீழ்த்தரமான எண்ணங்களுக்கும் நாம் நீராடும் போது இடம் தரக்கூடாது. இவ்வாறு நாம் நமச்சிவாய எனும் சிவபெருமானின் நாமத்தை சொல்லும்போது நம் அன்றைய பணிகள் சிறப்புற ஈடேறும் என்பது திண்ணம் என மாணிக்கவாசகர் சிறப்பாக உரைக்கிறார். அது மட்டுமின்றி அவர் வளையலை உடைய உமாதேவியின் திருவடியையும் நாம் பற்ற வேண்டும் என அழகாக தன்னுடைய திருவெம்பாவையின் 14வது பாடலில் உரைக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழருவி வானொலி, ஜெர்மனி. மார்கழி மாதத்தில் நாளும் ஒரு திருவெம்பாவை பாடலை கேட்டு மகிழ்வோம். நாளை வேறொரு பாடலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். கிரிஜா ராஜசேகர், சென்னை மயிலாப்பூரிலிருந்து.